விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசம் தெளிக்கும் வீடே, பனைமர காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசம் தெளிக்கும் வீடே, பனைமர காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். நமது இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்த பொழுது வெள்ளையர்கள் நமது நாட்டை கொள்ளையடித்து இந்திய நாட்டின் அனைத்து வளங்களையும் சுரண்டி எடுத்து சென்றனர். அந்த நேரத்தில் நமது இந்தியா நிராயுதபாணியாக நின்று அடுத்து என்ன செய்வது என்று திக்கு திணறியது. அப்பொழுது தொப்புள் கொடி உறவாக உயிர் கொடுத்து உணர்வோடு உடன் நின்று நம் தங்கவயல் வளம்தான் இந்தியாவை உலக அரங்கில் தலை நிமிர செய்தது. ஆனால் அதில் இரத்தமும் வியர்வையும் சிந்தி உழைத்து உயிர் மாய்த்த எண்ணிலடங்கா உடல்கள் அவல ஓலமிட்டு இன்னும் பல்லாயிரம் அடி ஆழத்தில் எடுக்க முடியாமல் புதைந்து கிடக்கின்றன. ஒரு முறை பார்ப்போமா? உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். நமது இந்தியாவில் இராணுவம், விமானப்படை, கடற்படை உள்ளிட்ட மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான பணிகளில் உயிர் மாய்த்தோர்கள் அல்லது கை கால் இழந்தோர்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. அது வரவேற்கத்தக்கதே, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்தியாவை வளமாக்கி வலிமையாக்கி வல்லரசாக உழைத்து உயிர் மாய்த்த தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையும் பல தலைமுறைகளாக அவர்கள் வாழ்ந்த வீடுகளுக்கான உரிமையும் இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை. அது ஏன்? விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசம் தெளிக்கும் வீடே, பனைமர காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். இந்தியாவின் வேறு எந்த மத்திய அரசு துறையினருக்கும் இது போன்ற அவலம் நிகழ்ந்துள்ளதா? அப்படி இருக்க எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? அன்று எம் மக்களும் எங்கள் வளமும் இந்த அரசாங்கத்திற்கு தேவைப்பட்டது. ஆனால் இன்று நாங்கள் தேவையற்றவர்களாக தூக்கி எறியப்பட்டு குப்பைகளாக மாற்றப்பட்டுள்ளோம். இன்னும் 1000 சொச்சம் பேரே தங்கவயலில் உழைத்த தங்க சுரங்க தொழிலாளர்களாக உயிருடன் உள்ளனர். அவர்களும் உயிர் மாய்த்த பின்பே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்குமா? விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசம் தெளிக்கும் வீடே, பனைமர காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். வாயிருந்தும் ஊமையாய் வாழும் எங்களின் அழுக்குரல் எப்பொழுது உங்களின் செவியை துளைக்கும்? சுரங்க தொழிலாளர்களின் ஏக்கம் இன்னும் எட்டா கனியாகவே உள்ளது. மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கங்கள் எங்களை தொடர்ந்து அல்லல் படுத்தி அனாதைகளாகவும் அவல நிலையிலும் விட்டுள்ளன. தீர்க்கப்படாத இந்த கன்னித்தீவு கதைக்கு எப்போது ஒரு நல்ல தீர்ப்பு வரும்? ஏமாற்றுவதில் வெள்ளி விழாவை கொண்டாடும் மத்திய மற்றும் மாநில அரசுகளை எதிர்த்து போர்க்களத்தில் குதித்துள்ள சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரெண்ட்ஸ் இயக்கம் தங்க சுரங்க தொழிலாளர்களின் நீண்ட கால வேதனையை தவிடுபொடியாக்கி வெற்றி வாகை சூடுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். சுதந்திரம் வருமா? கண் திறந்த தேசம் அங்கே, கண் மூடும் தேசம் எங்கே?
கண் திறந்த தேசம் அங்கே, கண்மூடும் தேசம் இங்கே. பிரிவோம் நதிகளே, பிழைத்தால் வருகிறோம். மீண்டும் தாயகம் அழைத்தால் வருகிறோம். கண்ணீர் திரையில் பிறந்த மண்ணை கடைசியாக பார்க்கின்றோம். மத்திய அரசினுடைய கேபினெட் முடியை அமல்படுத்துகின்ற வகையிலே, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துகின்ற வரையிலோ சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மறையாது. நாங்கள் அந்த குரலை ஒலித்துக் கொண்டே இருப்போம். அதனால் ஓய மாட்டோம்.